அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னு வந்தாலோ மனதால் நம்ம ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்து ரொம்ப வருத்தத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா, பெரும்பாலானவர்கள் எல்லாருமே எங்கே போவாங்கன்னா கோயிலுக்கு தான் போவாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க கோயிலில் உங்களுக்கு பிடித்த தெய்வங்களை நீங்கள் போய் வழிபாடு செய்வீங்க. இது எல்லாரும் கடைபிடிக்கக்கூடிய விஷயந்தான். அந்த வகையில் எந்தெந்த தெய்வங்களுக்கு எத்தனை தீபம் ஏற்றினா நம்ம சௌபாக்கியத்தோடு வாழலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நம்ம விநாயகர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் முழு முதற் கடவுள். அவரை வேண்டாமல் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம செய்ய மாட்டோம். விநாயகர் காரியத்தில் தடை இருந்தால் அதையெல்லாம் அகற்றிட்டு நமக்கு வெற்றியை தருவார். அந்த விநாயகர் பெருமானுக்கு நம்ம 7 தீபம் ஏற்றி வைக்கணும். சரி, முருகப்பெருமானுக்கு எத்தனை தீபம் ஏற்றி வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமான் 6 முகத்தை கொண்டவர். அதனால் 6 தீபத்தை ஏற்றி வைத்து நம்ம செவ்வாய்க்கிழமை கூட 6 விளக்குகளை ஏற்றி நம்ம வீட்டில் வழிபாடு செய்கிறது உண்டு. நீங்கள் வீட்டில் ஏற்றுவதை விட முடிஞ்சால் கோயிலில் போய் இந்த 6 தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய குறைகள் தீரணும் அப்படின்னு முருகப்பெருமான்கிட்ட வேண்டிக்கோங்க. அதே மாதிரி பெருமாளுடைய அவதாரம்னு சொன்னோன்னா கிருஷ்ணர், ராமர் இவங்களுடைய கோயிலில் போனீங்கன்னா நீங்கள் பெருமாள் சந்நிதியில் 5 தீபத்தை ஏற்றி வைத்து உங்களுடைய குறைகள் வேண்டுதல் எல்லாத்தையும் வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். ராகு தோஷத்தை தீர்ப்பதற்கு நாகரை வழிபாடு செய்வாங்க. அந்த மாதிரி தெய்வங்களுக்கு 4 தீபம் ஏற்றி வைக்கணும். சிவபெருமானுக்கு 3 அல்லது 9 தீபத்தை ஏற்றி வைக்கணும். அம்மன் எந்த அம்மனாக இருந்தாலும் சரி, அந்த அம்மனுக்கு முன்னால் 2 தீபத்தை ஏற்றி வைங்க. மகாலட்சுமி அப்படின்னு சொன்னால் அஷ்ட ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியவங்க. அந்த அஷ்டலக்ஷ்மிகளின் குறிக்கும் வகையில் 8 தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். தெய்வங்களுக்கு முன்னதாக நிற்கக்கூடிய காவல் விலங்கு தெய்வமான நந்தி, மயில், கருடன் இந்த 3க்கும் பக்கத்தில் ஒரு விளக்கை நீங்கள் ஏற்றி வைங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போய் அந்த தெய்வத்துக்கு ஏற்ற தீப எண்ணிக்கையை ஏற்றி வைப்பதன் மூலமாக உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் நீங்கி உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கள்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை எனக்கு தவறாமல் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.